அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸர் கறின்னு தாங்க சொல்லணும். இந்த குழம்பு ரொம்பவே அதிரடியாக செய்யக்கூடியதுங்க. அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வேலை நமக்கு ரொம்பவே சுலபமாகவே முடிஞ்சிருங்க. அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தாங்க இந்த ரெசிபி. இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது கடாயில் ஆயில் எதுவுமே சேர்க்க வேணாங்க. அதில் 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டுங்க. அது கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துட்டு இப்போது இதை பொன்னிறமாக நல்லா வறுத்துக்குங்க. நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லாவே வறுத்துக்கணுங்க. நல்லாவே வாசம் வரும். வறுத்ததுக்கப்புறமா தனியாக ஆற வச்சு நல்லா கொரன்னு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். அடுத்து கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, அன்னாச்சிப்பூ இதழ் 2 போதுங்க, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இதில் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சுங்க. இதில் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லாவே மசிஞ்சு வந்துடணும். இந்த அளவுக்கு நல்லாவே மசிஞ்சு வந்துடணுங்க. அடுத்து இதில் மசாலா பவுடர்லாம் சேர்த்துடலாங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனுங்க. இது ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துருங்க. இப்போ இது பச்சை வாசனை போக நல்லாவே வதக்கிக்கலாங்க. அடுப்பு மிதமான சூட்டிலே இருக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதுவுமே நல்லாவே பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லாவே வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி சிக்கன் 400 கிராம் எடுத்து நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. சிக்கன் சேர்க்கும் போது முக்கியமாக இந்த மாதிரி எலும்போடு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த குழம்புக்கு ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இப்போ இதை ஒரு தடவை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லாவே கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் நல்லா வாசமாகவும் இருக்குங்க. ஒரு தடவை நல்லாவே கிளறி விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாங்க. இந்த குழம்பு கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம மூடி போட்டு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் போதுங்க, குக் ஆயிரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட சிக்கன் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் சேர்த்த கையோடையே நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து பொடி பண்ண பவுடரை இப்போ லாஸ்ட்டாக சேர்த்துருங்க. ரொம்பவே சுவையாக இருக்குங்க இது லாஸ்ட்டாக சேர்க்கும் போது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. எல்லாமே கலந்து விட்டுருங்க. இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவே நமக்கு வேலை முடிஞ்சிருங்க. அதே நேரத்தில் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒயிட் ரைஸுக்கு அருமையான அதிரடி சிக்கன் குழம்புன்னு தாங்க சொல்லணும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.